ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ராஜ்குமார். என்னடா ரொட்டியை கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொட்டி கவ்வுதல். சின்ன வயசில் நீங்கள் விளாண்டுருப்பீங்க, நீங்களும் விளாண்டுருக்கீங்களா? அதாவது குழந்தைகள் விளாண்ட விளையாட்டை இந்த உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த குரங்கு வேணாம் விடுங்க. சரி, குழந்தைங்க விளாண்ட விளையாட்டை இப்போ இவனுங்க விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை ரொட்டி கவ்வுறீங்க அப்படிதான் அவங்க தான் வெற்றியாளர். புரியுதா? சரி, இப்போ நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் விளாட போறீங்கன்னு டாஸ் பண்ணி படுத்தலாமா? கேட்குறீங்களா? யார் கேட்குறா? நான் கேட்குறேன். சரி, அதுக்கே ஒன்று வச்சிடுறாரு. தொடு, அவன் கேட்கட்டும். ஓகே, எட்டுண்ணா. எட்டா? எட்டு. எட் ஹெட் ஷாட். தம்பி கடிக்கணும், நக்க கூடாது. முழுகிட்டாலே எம்மா பெரிய வாயு ஆட்ரா. முழுகி ஆட்டு என்ன கொட்டாய் விடுறான்? கிஸ்மியா ரெகுலரா அவர் வாயை க்ளோஸ் அப்ல வாயை கட்டுறா. மாவா இருக்கு உள்ள. நீ எவ்வளவு நேரம் கொட்டா வேணும்? டைம் முடிய போது சீக்கிரம். கடிச்சாடாதா? பாதி அடிச்சுட்டானே. சரி, ஓகே, 2 பிஸ்கட் கடிச்சான். என்கிட்டலாம் வராதே, வகுந்து விட்டுருவேன். ஸ்டாப். டைம் கடிச்சானா? ஸ்டாப் கடிச்சான். அது இல்ல, முதல் பிஸ்கெட்டு ஆங்கிறா உள்ள போயிட்டு ஏதாவது இழுக்கிறானா? பரவாயில்லையே, 3 பிஸ்கெட் சாப்பிட்டுருக்கான்டா. சந்தோஷம். இப்போ அடுத்து விளையாட போகிற போட்டியாளர் இவன் வேற ஒசரமா இருக்கான். இவன் நல்லா இப்படி தூக்கணும், நம்ம இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இவன் ஹைட்டுக்கு நம்ம ஏணியை போட்டு தான் தூக்கணும். இரு வரும். சரி, ஒரு தடவை ஜம்ப் பண்ணி காட்டு. ஒங்கி தானே ஒரு நிமிஷம். அளவு பார்த்துக்கிட்டல? ரெடியா? ஸ்டார்ட். பார்த்து கொஞ்சம் கீழே கொண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டினாதான் தம்பி மோரக்கூடாது, தம்பி கடிக்கணும். ஒண்ணு கடிச்சாண்டா. சந்தோஷம் ஆட்டுறான், வேணும்னு நிறைய ஆட்டுவான். அவன் எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம். சந்தோஷோட பிளான் தெரியுமா? தெரியாதா? உடனே என் பக்கம் வராம பத்தியா? விடுறா, வரட்டா. ஜம்ப் பண்ணா தான்டா கடிக்க முடியும். வாய் என்னோட பெருசா போகுதியா? ஓக்குறான். ஐயோ, அங்க கடிச்சாட்டா, 2 கடிச்சாட்டா. பிஸ்கெட்டை கடிக்கணும், கயிறை கடிக்க கூடாது. வாய் உள்ள எடுக்கிற வாய் உள்ள எடுக்கிற அவரு டைம் ஒரே போதியா? வாய் உள்ள எடுத்தா கடிய. ஸ்டாப். வாய்ப்பு கொடுத்த இத்தனை 2 கடிச்சிருக்கானா? பரவாயில்ல, 2 பல்லும் கடிச்சிருக்கேன். சந்தோஷம் 3 கடிச்சியாடா? ஓகே, நீங்களும் நல்லா பிளே பண்ணீங்க. அடுத்த போட்டியாளர் வந்து டிங்கிலி. இப்போ வந்து கிளி மாரி பறந்து இப்போ கடிப்பா. அப்படியே ஸ்டார்ட். பின்னாடி கை கட்டு ப்ரோ, கை எடுக்க கூடாது. என்ன போய் நக்கிட்டு வர? கடிக்கணும். இப்படி ஜம்ப் பண்றான், அங்க நக்குறான், இங்க ஜம்ப் பண்றான். அவ்வளவுதான். என்ன உனக்கு கிட்டதான் இருக்கும். நாங்க நாக்கு வெளில வருது, நக்கிட்டு போறான். அப்பதான் டைரி மில்க் போல. ஏசியம்மையா பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதா? ஜம்ப் பண்ணி கடிடா, கடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. சரி, உனக்காக ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரிப்பா. வாய்க்கு அங்க அப்பயும் கடிக்க மாட்டேன் போல. நீ சந்தோஷம் விட மாட்டான், எனக்கு தெரிஞ்சு. ஆட்டிக்கிட்டே இருக்கான் சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சா கடிச்சாட்டா. சூப்பரா, வெற்றிகரமா ஒன்று கடிச்சிட்டாங்க. டைம் இன்னும் இருக்கு. டிங்கிலி அதே மாதிரி கிட்டி புல் மாரி ஃபாஸ்டா டப்னு 2-3 கடிச்சா வேலை முடிஞ்சு. டேது இல்லையா? என்ன மூக்குள்ள விட்டு எடுக்கிறான்? மூக்குலாம் கடிக்க போறானா? இந்த உனக்காக வாயில வரும்டா. கடிச்சிருவான். அந்த தொத்துட்டா. டைம் முடிய போதே. ஃபாஸ்ட் ஸ்டாப். டைம் அப். அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 பிஸ்கெட் கடிச்சிருக்கேன் இல்லையா? எப்படி இருந்தது இந்த போட்டி? நல்லா இருந்ததா? பிஸ்கெட் நல்லா இருந்தது. பிஸ்கெட்டை கேட்கல, போட்டி எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சரி, ஓகே. அதாவது இப்போ இந்த போட்டியில் வெற்றியாளர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் தான். சந்தோஷ் வந்து 3 பிஸ்கெட்டை கடிச்சிருக்காரு. இவன் வந்து 2, அதேமாரி அந்த பையனும் 2 கடிச்சிருக்காரு. இப்போ வெற்றியாளராக புரியுதா? அவனுக்கு 200 ரூபா ப்ரைஸ் கொடுக்கணும்ல. 200. இந்த சந்தோஷ்
வெற்றிகரமாக 200 ஜெயிச்சிட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம ராஜன் விளையாட போறாங்க. ஒரு நிமிஷத்துல எத்தனை ரொட்டி கடிக்கிறான்னு பார்ப்போம். அதான் ப்ளே பண்ண போகிறேன். அது என்ன எனக்கு மட்டும் எட்ட கட்டி வச்சிருக்கிறீங்க? இது என்ன இது? நான் சின்ன வயசில் விளையாட போயிருக்கேங்க. விளையாட போகும்போது நான் விளையாட்டுமா அப்படின்னு கேட்கும்போது வாய் பெருசாக இருக்குது தம்பி வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நீ எனக்கு தெரியாது அவ்வளோ பெரிய வாயானு. இப்போதான் முறையாக நான் விளையாட போகிறேன். ஓகே, விளையாட்டுமா? ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? இரு ஸ்டார்ட் பண்ணுறியா? ரெடிண்ணா. அவ்வளோ ஐட்டா எம்ம மாட்டேன் அந்த தொப்பையை வச்சு. நாக்கு இந்த எனக்கு வெளில வருது. நான் சுத்த கூடாது, நான் நின்று கடினா. அதுக்குன்னு மூஞ்சிலலாம் அடிக்கிற அளவுக்கு ஆட்டிருக்கா. நான் பொறுமையா தான் என்ன பண்ணாலும் முடியும். நான் கடினா மூஞ்சி கண்ணாடி போடலாம் அவ்வளோதான் முடியா. நான் கடிக்கல அத. அது என்னடா அங்க என்ன நாக்கு வெளில வந்துட்டு போகுதா? கடிக்கும் போது நாக்கு வராம வெத்தலை பாக்கடா வரும். அங்க என்ன நெளிகிறேனோ நேரம் டைம் செகண்ட் ஓவரோட இருக்கு. ஒண்ணு கடிச்சிட்டாங்க வெற்றிகரமா. டைம் இருக்குண்ணா, கடிக்கலாண்ணா. என்ன இதெல்லாம் பாட்டு